பத்துல ஒண்ணு நீங்க கர்த்தருக்கு கொடுக்கலன்னா நீங்க சபிக்கப்பட்டவள் வேதம் சொல்லுகிறாரு. பத்துல ஒன்று கேட்கின்ற இந்த மோகன்சி தான் சபிக்கப்பட்டவர் என்பதை நான் வேதத்தின் வழியாக நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். இந்த மோகன்சி அவர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமான போதனையை கொடுத்து பழையவைகளை போதித்து உங்களை பாவம் செய்ய வைத்து கொண்டிருக்கிறார். அவரும் பாவம் செய்து கொண்டிருக்கிறார். விசுவாசிகளாகிய உங்களையும் அவர் பாவம் செய்ய வைத்து கொண்டிருக்கிறார். எப்படி அவர் பாவம் செய்ய வைத்து கொண்டிருக்கிறார் என்று கேட்பீர்கள். இந்த முழு வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள். ₹1,00,000 கர்த்தருக்குரியது. நீங்க ₹1,00,000 காணி கொடுத்து திருப்தியா இருக்கிறீங்க. ₹9,00,000 திருடிட்டீங்கன்னு ஆண்டவர் சொல்ல. தசம பாகம் கேட்கின்ற அந்த அத்தனை ஊழியக்காரர்கள் தான் திருட்டு ஓநாய்கள் என்பதை நான் வேதத்தின் வழியாக நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். இவர்கள் தான் வேத பாரகரும் பரிசேயர்களும் இவர்கள் அத்தனை பேரும் திருடர்கள். நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். ஃபுல் வீடியோ பாருங்க. மாதிரி மல்கியா 3ஆம் அதிகாரம் 8-9 வசனத்துல தசம பாகம் செலுத்தாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஆண்டு என் ஜனத்தாராகிய நீங்கள் சபிக்கப்பட்டவங்க. ஆண்டு சொல்ற நீங்க ஏன் ஜனம்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க என் பிள்ளைன்னு சொல்றீங்க, ஆனா நீங்க சபிக்கப்பட்டவங்க. மல்கியாவில் அந்த கடவுள் பேசி கொண்டிருப்பது வந்து பழைய உடன்படிக்கைக்குரியது. அதான் நான் கூறுகிறேன். இந்த மோகன்சி லாசரஸ் அவர்களும் பழைய உடன்படிக்கையை போதித்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேரும் சபிக்கப்பட்டவர்கள். எப்படி இப்போ வந்து ஒருத்தர் வந்து சேவலையும் ஆடையும் பலியிடலாம் நீங்கள் சபிக்கப்பட்டவங்கன்னு போதிக்கானோ, அப்படி பேசுகிறவங்க சபிக்கப்பட்டவன் தானே. பழைய உடன்படிக்கை எவன் எடுக்கானோ எவன் போதிக்கானோ அவன் அத்தனை பேரும் கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு விரோதமானவர்கள். இவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையில் அடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர் இயேசு கிறிஸ்துவை போதிக்கிறார்னு சொல்லி இவர்கள் பின்பற்றி கொண்டு நீங்கள் செல்ல வேண்டாம் விசுவாசிகளை. நான் இதை சும்மாவெல்லாம் பேசலை. நான் வேதத்தோடு ஒப்பிட்டு தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். நான் வேதத்தின்படியாக இதை ப்ரூவ் பண்ண போகிறேன். ஏனென்றால் வசனம் தான் நியாயந்திருக்கும். அப்படின்னா நம்ம எதுவுமே வசனத்தோடு ஒப்பிட்டு தான் பார்க்கணும். எந்த ஒரு மனுஷனையும் பிளைண்டாக பின்பற்றி விடக்கூடாது. அந்த மனுஷன் வந்து வசனத்தோடு ஒப்பிட்டு பேசுகிறானாங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த மோகன்சி எப்படி இயேசு கிறிஸ்துவோட இரத்தத்திற்கு விரோதமாக பேசி கொண்டிருப்பார் என்பதை நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்வீர்கள், அறிந்து கொள்வீர்கள், புரிந்து கொள்வீர்கள். அதை தயவு கூர்ந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ ரொம்ப லாங்காக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோக்குள் போகிறதுக்கு முன்பதாக நான் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். அதாவது பவுல் மூலமாக தான் கடவுள் வந்து நிறைய நிருபத்தை வந்து எழுதுறாரு. அது ஏன் எழுதுறாருன்னா, பவுல் வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை வந்து கரைத்து கொடுத்திருந்தார். கமாலியல் கீழே உட்கார்ந்துருந்தார். ஃபுல் அண்ட் ஃபுல் தரவாக வைத்திருந்தார். இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிணைந்து இருந்த சீடர்களுக்கு கூட கடவுள் வந்து நிறைய நிருபத்தை எழுத கொடுக்கல. அது காரணம் வந்து சீடர்களுக்குமே ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை கொடுத்த நாலேஜ் வந்து கிடையாது. ஆனால் பவுல் அவ்வளோ பெரிய நாலேஜை வைத்திருந்தார். இதில் வந்து நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னா, நமக்கு ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுக்கும் நியூ டெஸ்டமெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெரிய வேண்டும். ஓல்ட் டெஸ்டமெண்ட் என்ன நடந்திருக்கு, நியூ டெஸ்டமெண்ட்டில் என்ன நடந்திருக்குங்கிறது டெப்த் நாலேஜ் இருக்கணும். இப்படி இல்லாத போது இந்த கல்லர்கள் கையில் சிக்கிக்கொள்வீங்க. சரி, வாங்க வீடியோக்குள் போகலாம். வீடியோவுக்குள் போகிறதுக்கு முன்பதாக யார் ஆசாரியர்கள் என்ற ஒரு வீடியோவும் நான் வந்து என்னோடய சேனலில் பதிவிட்டிருக்கேன். அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். அதை ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். ஏன்னா வேத வசனம் திட்டமும் தெளிவுமாக கூறுகிறது, விசுவாசிகளாகிய ஒவ்வொருத்தரும் ஆசாரியர்கள். நம்ம எல்லாருமே ஆசாரியர்களாக இருக்கும்போது நம்ம யாருக்கு முதல்ல போய் தசமபாகம் கொடுக்கணும். அதனால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரியான கல்லர்களுக்கும், இந்த மாதிரியான திருடர்களுக்கும், இந்த மாதிரியான வஞ்சகர்களுக்கும் தப்பி ஓடிடுங்க. வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போது புதிய ஏற்பாடு காலம். இப்போது வந்து இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் தசமபாகம் கொடுக்க சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காரா? சுவிசேஷம் சொல்லியிருக்காரா? எங்க அது வசனாதாரம் 23 லூக்கா 11:42 படிச்சிங்கன்னா சரிங்க. ஏசப்பா வந்து வேத பாரக பரிசேற்ற பேசும்போது நீங்கள் எல்லாத்துலேயும் தசமாவும் கொடுக்குறீங்க, ஆனால் தேவ அன்பையும் இறக்கத்தையும் விட்டுட்டீங்க. நீங்கள் வந்து இவைகளையும் செய்யணும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே, இப்போ தசமபாகத்தையும் விடாதிருக்க வேண்டுமேனு ஏசப்பா சொல்லியிருக்காரா? இப்போ இந்த வசனத்தின்படி தசமபாகம் கொடுக்க சொல்லியிருக்கிறாரா? சொல்லவில்லை. அதை பார்ப்போம். எப்படி என்றால், இங்கே தான் நம்ம வந்து ரொம்ப லிட்ரலாக ரொம்ப டெப்த்தாக படிக்கணும். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் செய்ய வேண்டும்னு சொல்லியிருந்தால் தான் இப்போ இந்த 2 பேர் பேசுகிறது வந்து சரியாக இருக்கும். ஆனால் அங்கே அப்படி சொல்லப்படலை. இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளை விடாதிருக்க வேண்டும் என்று தான் வந்து கடவுள் வந்து கூறுகிறார். அப்படின்னா இப்போ புரிந்து கொள்ளுங்கள், செய்ய வேண்டும்க்கும் விடாதிருக்க வேண்டுக்கும் ஒரு மைனர்ஸ் வித்தியாசம் இருக்குது. இப்போ ரெண்டுமே சேமாக இருந்தால் செய்ய வேண்டும்னு எழுதிருக்கணும். அப்படின்னா விடாதிருக்க வேண்டும்னா அப்படின்னா ஒரு ஸ்லைட் சேஞ்ச் வந்து இருக்குது. இந்த ஸ்லைட் சேஞ்சில் தான் இப்போ இவங்க வந்து விசுவாசிகள் வந்து வஞ்சிக்காங்க. அதை குறித்து நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இப்போது இங்கே என்ன காரியம் இருக்குன்னா, இயேசு கிறிஸ்து செய்ய வேண்டும்னு சொல்கிற காரியத்தை அவங்க செஞ்சிட்டாலே போதும், அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதை விட மாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து அதை செய்ய சொல்லலை. அதை தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்படின்னா, இப்போ இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டுட்டு நம்ம அதை விசுவாசிக்கிறதுனால விசுவாசித்து நம்ம நீதிமானம் ஆகிறோம். இப்போ நம்ம போய் சேவலும் ஆடையும் வந்து பலியிட வேண்டிய தேவையில்லை. அப்படி தானே? சேவலும் ஆடு மாடோட ரத்தம் வந்து இப்போ தேவை கிடையாது. இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு விட்டது.
இப்போ போய் நம்ம ஆடையும் சேவலையும் போய் ரத்தத்தை நம்ம நிவர்த்தியாக்கன்னு போய் அதை போய் பலிகிட்ட போய் அதை போய் செஞ்சேன்னா அது சபிக்கப்பட்டதா சபிக்கப்படாதா? சபிக்கப்பட்டது தானே. அதே போல தான் இப்போ வந்து தசமபாகத்தவங்க வந்து கேட்காங்கன்னா இவங்க வந்து சபிக்கப்பட்டவர்கள். அது குறித்து விரிவாக அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து சொல்கிறத செய்யணும். அதை நம்ம செய்யும்போது நம்ம அதை விட மாட்டோம். ஏன்னா நீங்கள் இப்போ என்னிடத்தில் கேட்பீர்கள் அப்படின்னா என்ன செய்ய வேண்டும், இயேசு கிறிஸ்து என்ன செய்ய சொல்லுகிறார். இந்த வீடியோ கடைசியில் பாருங்கள், இயேசு கிறிஸ்து என்ன செய்ய சொல்லுகிறார் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். அதை செய்து விட்டாலே போதும், நீங்கள் இதை ஒன்றத்தையும் விட மாட்டீங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். மத்தேயு 23:23 எடுத்து ஒரு கட்டளைகளாக விசுவாசிகள்கிட்ட திணிக்கிற இவர்கள் வந்து சபிக்கப்பட்டவர்கள். ஆகையால் விசுவாசிகளை இந்த வீடியோ முழுவதுமாக பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது என்னிடத்தில் கேட்பீர்கள், எப்படி சபிக்கப்பட்டவர்கள் என்று கேட்பீர்கள். அதாவது மத்தேயு 23:23க்கு முந்தின வசனத்தையும் பார்க்கும்போது, மத்தேயு 23:23 வருகிற பிந்தைய வசனங்களையும் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அங்கே பரிசேயர்களையும் வேதபாரகர்களையும் விட்டு வெளுத்து கொண்டு இருப்பார். காதில் ரத்தம் வர்ற அளவுக்கு போட்டு பிரித்து மேஞ்சிக்கிட்டு இருப்பார். அப்படி அவர் சொல்லும்போது இந்த வசனத்தை வந்து சொல்கிறாரு. அதனால தான் நான் கூறுகிறேன், இந்த வசனத்தை எடுத்து கட்டளையாக போதிக்கப்பட்டவன் அத்தனை பேரும் சபிக்கப்பட்டவன். சரி, நேரம் குறைவாக இருப்பதனால் நம்ம அதில் உள்ள 2 வசனத்தை மட்டும் பார்த்துருவோம். அதாவது முந்தின வசனத்தையும் பிந்தின வசனத்துக்குள்ள 2 வசனத்தை மட்டும் விரிவாக வந்து பார்த்துருவோம். இப்போது மத்தேயு 23:13 பார்ப்போம். என்ன குறிக்கிறார் பாருங்கள். பெருத்து மேயராரு, மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரை உங்களுக்கு ஐயோ, நீங்களும் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களையும் பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. அதனால் இவர்கள் வந்து இப்படிப்பட்ட கட்டளையை கொடுத்து இப்படி இந்த 2 பேரும் கொஞ்சம் போதிச்சுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, மைக்கை வச்சுட்டு. அவனை 2 பேரும் அதுக்குள்ளே போகிறதும் கிடையாது, போகணும்னு நினைக்கிறவனையும் அவங்க போக விட போவது கிடையாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து கொடுக்காத கட்டளைகள் எல்லாம் கொடுத்து திணித்து பரலோக ராஜ்யத்துக்குள் உங்களை பிரவேசிக்க விடாதபடிக்கு இவர்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்போ மத்தேயு 23:23க்கு பிந்தைய வசனத்தை பார்ப்போம். இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். இதை இயேசு கிறிஸ்து யாரை பார்த்து சொல்லுகிறார்? வேதபாரகர் பரிசேயரை பார்த்து சொல்லுகிறார். இந்த 2 பேர் மைக்கை கொடுத்து பேசிட்டு இருந்தாங்களா, அவங்கள பார்த்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து கொடுக்காத கட்டளைகள் எல்லாம் கொடுத்து திணிக்கும் வேதபாரகர் பரிசேயரை பார்த்து சொல்லுகிறார், இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். அதனால் இவர்களை பின்பற்றி கொண்டு விசுவாசிகளே, நீங்கள் சென்று இவர்களுக்கு அடிமையாக இருந்து தசமபாகம் கொடுத்தீர்கள் என்றால் உங்கள் பணத்தையும் கொடுத்து உங்களை நீங்கள் ஏமாற்றப்படுகிறதுனால நீங்கள் உங்கள் வீடும் பாழாக்கி விடப்படும், அது பிடுங்குகிற அவர்கள் வீடும் பாழாக்கி விடப்படும். என்றால் இயேசு கிறிஸ்து மத்தேயு 23:23 இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லுகிறதுக்கு காரணங்கள் வந்து நிறைய இருக்கிறது. அதுக்குள்ளான டெப்த்தான ஆழமான காரியங்களை நான் வந்து இந்த வீடியோவிலேருந்து பேச போகிறேன். ஆனால் அந்த வீடியோவை தயவு கூர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பார்த்தீர்கள் என்றால் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அதாவது இவைகளை நீங்கள் செஞ்சிட்டாலே போதும், அவைகளும் ஆட்டோமேட்டிக்காக செய்யப்பட்டு விட்டது. அதுதான் வந்து வேத சத்தியம். ஆனால் இயேசு கிறிஸ்து எதற்காக இங்கே வந்து அவர் இப்படி கூறுகிறார் என்றால், அவர்கள் வந்து இருதய கடினத்து நிமித்தமாக வருகிறார்கள். அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தமாகவே அவர் வந்து அவைகளையும் விட்டு விடாதிருக்க வேண்டும்னு சொல்லுகிறார். ஆனால் இவைகளை செஞ்சிட்டாலே அவைகளையும் விட மாட்டாங்க, விட முடியாது. இயேசு கிறிஸ்து கூறுவதன் நோக்கம், அப்படி கூறுவதற்கான நோக்கம் வந்து என்னென்னா, அவர்களுடைய கோணத்திலே அவர்களுக்கு பதிலளிக்கணும். ஏன்னா அவங்க வந்து நல்ல எண்ணத்தோடு இயேசு கிறிஸ்துட்ட வரல. அதை விசுவாசிகள் தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். இயேசு கிறிஸ்துட்ட அவர்கள் வந்து ஒரு மோசமான மனநிலையை வைத்துக்கொண்டும் கேடுள்ள மனநிலை வைத்துக்கொண்டும் வருகிறார்கள். அதனால் அவர்கள் சிந்தனைக்கு தக்கதாகவே அவர் வந்து அப்படியாக பதிலளிக்கிறார். இந்த வசனத்தை எடுத்துகிட்டு வந்து ஒருத்தன் வந்து நமக்கு வந்து கட்டளையாக கொடுக்கானா, அவன் எவ்வளோ சபிக்கப்பட்டவன். விசுவாசிகளே, இப்போ கேட்பீங்க, எப்படி அவங்கள சிந்தனைக்கு தக்கதாக தான் பதில் கொடுக்காரு, அதை நாங்கள் எப்படி புரிஞ்சு கொள்ள முடியும், நீங்கள் சொல்கிறத எப்படி நான் நம்ப முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு இன்னும் வசன ஆதாரத்தை நம்ம விரிவாக பார்ப்போம். மார்க் 10:3 இயேசு கிறிஸ்து கூறுகிறார். என்ன கூறுகிறார் என்றால், மோசே உங்களுக்கு கட்டளையிடுகிறது என்ன என்று கேட்டார். இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது அது மோசேவை கட்டளை கொடுத்துருக்கான். எந்த ஒரு கமெண்ட்மெண்ட்டையும் வந்து மோசே வந்து கொடுக்க முடியாது. எந்த ஒரு கமெண்ட்மெண்ட்டையும் கடவுள் மாத்திரம்தான் அதை கொடுக்க முடியும். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து எதற்காக மோசே உங்களுக்கு கட்டளை இருக்கிறார் என்று நான் கேட்கிறார். ஏனென்றால் கட்டளையை கொடுத்தவரே அங்கே தான் உட்கார்ந்துருக்காரு. கட்டளையை கொடுத்தவரே வேதபாரகரும் பரிசேயர் முன்பதாக தான் உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்துக்கிட்டு என்ன கேட்காரு, மோசே என்ன கட்டளை கொடுத்துருக்காருன்னு கேட்காரு. அவர் எதற்காக அப்படி அவர் கேட்கிறார் என்றால், இந்த வேதபாரகருக்கும் பரிசேயர்களுக்கும் சுத்தமாக கடவுளை குறித்த அறிவே கிடையாது. அவங்களுக்கு கடவுள்னால் யாருன்னே தெரியாது. அப்படிப்பட்ட மனநிலையிலும் அப்படிப்பட்ட இருதய கடினத்து நிமித்தமாக தான் அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவ நோக்கி வந்து கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இயேசு கிறிஸ்துவ சுத்தமாக ஏற்றுக்கொள்ளலை.
அவங்க இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் மோசே தான் பெரியவர், மோசே தான் பெரியவர், மோசே தான் எங்களுக்கு எல்லாம், மோசே தான் எங்களுக்கு எல்லாம்ங்கிற அந்த மனநிலையோடு வந்து கொண்டு இருக்காங்க. ஆனால் மோசேவை காட்டிலும் பெரியவர் இங்கே உட்கார்ந்துருக்காருங்கிறது அவங்களுக்கு தெரில. மோசேக்கே அந்த கமாண்ட்மெண்ட்டை எழுதி கொடுத்தவர் உன் ஃப்ரண்ட்டில் உட்கார்ந்துருக்காருங்கிறது வேதபாரகருக்கும் பரிசேயருக்கும் தெரில. மோசேயையும் இந்த வேதபாரகர் பரிசேயர்களையும் உண்டு பண்ணுகிறவரே இங்கே தான் உட்கார்ந்துருக்காருங்கிறது இந்த வேதபாரகரும் பரிசேயருக்கும் தெரில. அதனால் வேதபாரகரும் பரிசேயரும் அந்த கோணத்தில் வர்றதுனால அந்த கோணத்தின் ரீதியாகவே இயேசு கிறிஸ்து பதிலளிக்கிறார். அதுக்காக இயேசு கிறிஸ்து இங்கே பொய் சொல்லிட்டாருன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. அதான் அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம். மார்க் 10:4 அவர்கள் வந்து தள்ளுதல் எழுதி கொடுத்து அவளை தள்ளி விடலாம் என்று மோசே உத்தரவு கொடுத்திருக்கிறாரே என்றார்கள்னு வேதபாரகர்கள் வந்து கூறிக்கொண்டிருக்காங்க. அதே போல தான் இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். ஏன்னா இவைகளை செஞ்சிட்டாலே அவைகளும் செய்தாயிற்று. பாருங்கள், மத்தேயு 23:4 சுமப்பதற்குரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். இவங்க வந்து இப்படிப்பட்ட இந்த சுமைகளை தான் வந்து நீ அதை கொடுக்கணும், நீ ஒன்றை கொடுத்துடணும் இவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஒன்றுமே தொடமாட்டாங்க. இவங்கெல்லாம் மோசமானவங்க அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து பாருங்கள் அந்த மத்தேயு 23:4 கூறுகிறார். அதனால் இந்த வீடியோவில் வந்து அந்த 2 பேரும் இன்னும் இதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோலையும் காட்ட போகிறேன். இவங்க அத்தனை பேரும் கள்ளர்கள். ஞாயிற்றுக்கிழமை 9 மணி சர்வீஸ்னா 9:45 அப்படியே வந்து தேடி மேலே போய் உட்கார்ற குரூப்பு. நான் என்ன சொல்கிறேன், உள்ளே வரும்போதே பொத்துன்னு விளட்டுங்கிறேன். நான் ஏன் கழுதை உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? தோத்திரம். இவங்கெல்லாம் கள்ள சகோதரர்கள். இவங்க அத்தனை பேருக்கும் நீங்கள் விலைக்கு ஓடி விடுங்க. இவங்க அத்தனை பேருக்கும் நீங்கள் விலைக்கு ஓடலைன்னா உங்கள் வீடு பாலாக்கி விடப்படும். அந்த தயவு கூர்ந்து இவர்களை விட்டு வெளியே ஓடி விடுங்க விசுவாசிகளே, ஜாக்கிரதை. அதனால் இந்த வீடியோவில் நியாயப்பிரமாணம்னா என்ன, எந்தெந்த நியாயப்பிரமாணங்கள் நிறைவேற்றப்பட்டது, எந்தெந்த நியாயப்பிரமாணங்கள் அப்டேட்டட் பட்டது, எந்தெந்த நியாயப்பிரமாணங்கள் இப்போ நிலுவையில் உள்ளது என்பது எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் விரிவாய் பார்க்க போகிறோம். அதாவது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பார்த்து தேவாசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். இங்கே பாருங்கள், யோவான் 8:6 இங்கே பாருங்கள், இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். எப்போ எழுதுறாரு? வேதபாரகரும் பரிசேயரும் அவரை சோதிக்க வரும்போது என்ன எழுதி காமிக்கிறாருன்னா, அங்கேயும் நான் தாண்டா எழுதுனேன், இங்கேயும் அதே நான் தாண்டா எழுதுறேன், அங்கேயும் அதை நான் தாண்டா சொன்னேன், இங்கே இப்போது நான் தாண்டா சொல்கிறேன், நீங்கள் எல்லாரையும் மன்னிச்சிரு அப்படின்னு. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அதனால் இவர் தான் அவர் இல்லைன்னு நிறைய போதனைகள் வந்து கொண்டு இருக்கிறது. அது எல்லாமே வந்து சத்திய போதனை கிடையாது, அது எல்லாமே வந்து ஒரு கள்ள போதனை. அதனால் அங்கே மோசேக்கு கமாண்ட்மெண்ட்டை யார் எழுதி கொடுத்தாரோ அவர் தான் இங்கே வேதபாரகர் பரிசேயர்கள் முன்பதாக உட்கார்ந்து தரையிலே விரலினாலே கீழே எழுதுகிறார். முன்பதாக கூறியிருந்தேன், இவைகளை செய்துட்டாலே அவைகளும் செய்தாயிற்று. எப்படி செய்தாயிற்று என்று கேட்பீர்கள். இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்த தெளிவான விளக்கத்தை இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். அதற்கு முன்பதாக ஒரு வீடியோவும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. பிரதர் சொல்லுங்க, உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? எனக்கு 1000 ரூபாய் சம்பளம் வரும்போது 100 ரூபாய் தசம பாகம் கொடுத்தேன். 10,000 ரூபாய் சம்பளம் வரும்போது 1000 ரூபாய் தசம பாகம் கொடுத்தேன். ஆனா இப்போ 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வருது, 10,000 ரூபாய் தசம பாகம் கொடுக்கணும், அப்படித்தானே? ஆமா, அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? ஆனா 10,000 ரூபாய் தசம பாகம் கொடுக்கணும்னு நினைக்கும் போதுதான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க ஐயா. சரி, நான் ஜெபிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? அது பிரதர் ரொம்ப சிம்பிள். ஆண்டவரே, இந்த சகோதரருக்கு மறுபடியும் சம்பளத்தை 10,000 மாத்திருங்க, அப்பதான் முழு மனசோட 1000 ரூபாய் தசம பாகம் கொடுப்பாங்கன்னு ஜெபிப்பேன். இல்ல வேண்டாயா, அப்படியே இருக்கட்டும். நான் ஒழுங்கா தசம பாகம் கொடுத்துறேன். அப்ப நான் கிளம்புறேன். சந்தோஷம். இப்படியும் சபைக்குள்ள மனுஷங்க இருக்காங்க. இப்படியும் சபைக்குள்ள அங்கி போட்ட இந்த கள்ளர்கள் இருக்கார்கள். இந்த குறும் நாடகம் வந்து மோகன் சுலாசரஸ் தயாரித்தது. எப்படி பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு குறு நாடகத்தை தயாரித்து உங்களை மிரட்டி பணம் பிடுங்கிறார்கள் என்று பார்த்திருப்பீர்கள். இப்படியாக கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு விரோதமாக சென்று கொண்டிருக்கிறவர்கள் அத்தனை பேரும் வந்து சபிக்கப்பட்டவர்கள். சரி, இவர்களை பற்றி பேசி பிரயோஜனம் கிடையாது. விசுவாசிகளை நீங்கள் வாங்க வீடியோக்குள் போகலாம். இந்த வீடியோவை பார்த்து தேவாசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உச்சாரம் செய்யாதிருப்பையாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்ப்பதே அவரோட உபச்சாரம் செய்வதற்கு சமம்னு. இயேசு கிறிஸ்து வந்து நியாயப்பிரமாணத்தை அப்டேட் பண்ணுறார். அவர் நியாயப்பிரமாணத்தை வந்து அழிக்கலை, அவர் நியாயப்பிரமாணத்தை வந்து நிறைவேற்றுகிறார். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனாலும் நியாயப்பிரமாணம் ஒளிந்து போகாதுன்னு தான் இயேசு கிறிஸ்து வந்து கூறுகிறார். அப்படின்னா நியாயப்பிரமாணம் வந்து இன்னும் நிலுவையில் உள்ளது, நியாயப்பிரமாணம் வந்து ஒளிந்து போகவில்லை. இப்பொழுது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக இயேசு கிறிஸ்து வந்து அப்டேட் பண்ணுறாரு. எப்படி என்றால் இச்சையாக பார்க்கவே கூடாதுன்னு அப்டேட் பண்ணுறாரு. இப்போ அப்புறம் நீங்கள் இச்சையாக பார்க்க தான் கூடாது, ஆனால் விபச்சாரம் பண்ணலான்னு கூறலாமா? கூறக்கூடாது. அப்படின்னா நீ இச்சையாக பார்க்காம இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அது விபச்சாரத்துக்குள்ளே போகாது.
உனக்குள்ள இச்சையாக நீ பார்க்குறோங்கிற அந்த எண்ணமே உனக்கு இல்லைன்னா நீ எப்படி விபச்சாரத்துக்குள்ளே போக முடியாது. அப்படி நீ இச்சையாக பார்த்து கொண்டே இருந்தாலே அது ஆட்டோமேட்டிக்காக விபச்சார பாவத்துக்குள்ளே தான் கொண்டு போய் விடும். அதுதான் வந்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதனால் இச்சையாக பார்க்க தான் கூடாது, ஆனால் விபச்சாரம் பண்ணலான்னு நம்ம சொல்லக்கூடாது. அப்படின்னா விபச்சாரம் செய்யாதிருப்பாய் அந்த நியாயப்பிரமாணமும் இந்த இச்சையாக பார்க்கறதுக்குள்ளாக அடங்கியுள்ளது. அதே போல் தான் ஓய்வு நாளை ஆசிரிப்பையாகன்னு கூறப்பட்டிருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து என்ன கூறுகிறார் என்றால், ஒரு 2 ஆடு நீ ஓய்வு நாளில் விழுந்துட்டுனா அதை எடுக்காமல் இருப்பியா அப்படின்னு வந்து அவர் வந்து கூறுகிறார். அப்படின்னா அவர் என்ன கூற வருகிறார் என்றால், கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கும்போது நமக்கு வந்து எல்லா நாளுமே ஓய்வு நாள் தான். நம்ம எல்லா நாளுமே கிறிஸ்துவுக்குள்ளே தான் இருக்கணும். ஆனால் பழைய ஏற்பாடு முறைமை வந்து என்னென்னா ஒரு நாள் மட்டும்தான் அவங்க வந்து ஆலயத்துக்கு போவாங்க. புதிய ஏற்பாடு முறைமை வந்து அது கிடையாது. நம்ம 24/7 கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் இப்போ பழைய ஏற்பாடில் கூறப்பட்ட ஓய்வு நாளை ஆசிரிப்பையாகங்கிற அந்த நியாயப்பிரமாணத்தை நம்ம மீறுறோமா? நம்ம மீறலை. நம்ம 7வது நாளும் ஓய்வு நாளாக இருக்கும், எல்லா நாளுமே நம்ம வந்து ஓய்வு நாளாக இருக்கும். இப்படி தான் வந்து கடவுளை வந்து அப்டேட் பண்ணுறார். அதே போல் தான் நீ இச்சையாக பார்க்காதனால நீ விபச்சாரம் செய்யாதிருப்பாங்கிற கட்டளையை மீறுறியா? இல்லை, நீ இச்சையாக பார்க்காம இருக்கும்போது நீ விபச்சாரம் செய்ய மாட்டேன். அதே போல் தான் கொலை செய்யாதிருப்பாயாகன்னு பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டிருக்கு. நீ உன் சகோதரனை பகைத்தாலே கொலை செய்வதற்கு சமம்னு இயேசு கிறிஸ்து வந்து அப்டேட் பண்ணுறார். அப்படின்னா நீ சகோதரனை பகைக்காமல் இருந்தனா நீ எப்படி கொலை செய்வ? நீ கொலை செய்ய மாட்டல்ல. நீ சகோதரனை பகைக்காமல் நீ இந்த உலகத்தில் வாழ்ந்தால் நீ அந்த கொலை செய்யாதிருப்பாயாகங்கிற அந்த நியாயப்பிரமாணத்தை நீ நிறைவேற்றுவ. இது நான் எதற்காக கூறுகிறேன் என்றால், ஒரு சகோதரன் வந்து என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டிருந்தார், நீங்கள் தசமபாகம் வேண்டான்னு சொல்கிறீங்க, அப்படின்னா விபச்சாரம் நீங்கள் இச்சையாக பார்க்கக்கூடாதுன்றதுக்கு நீங்கள் விபச்சாரம் செய்யலாமா? அப்படி நீங்கள் தசமபாகம் வேண்டான்னு சொல்லிட்டீங்க, அப்படி நீங்கள் வேதத்தை மீறுறீங்க அப்படின்னு வந்து என்கிட்ட கேள்வி கேட்டிருந்தார். அதே போல் தான் தசமபாகமும் நீ 10ல் 1, நான் 10,000 சம்பளம் வாங்குகிறேன், நான் 1000 கொடுத்துருவேன், மாதம் கொடுத்துருவேன். அப்படி கொடுக்குறதுல கடவுளுடைய அன்பு எங்கே இருக்குது? நீ என்ன கடவுளுக்கு நீ என்ன பிச்சை போடுறியா? அப்படியே அது கிடையாது. புதிய ஏற்பாடில் வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையும் கொடுக்கணும். அவர் தேவ ஆவியே உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறது. அவர் உங்களுக்குள் இருந்து அவர் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்க சொல்கிறாரோ அவ்வளோத்தையும் நீங்கள் கொடுத்துடணும். ஒரு 5,000 கொடுக்க சொல்கிறாரோ இல்லை 8,000 கொடுக்க சொல்கிறாரோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கொடுத்துடணும். அப்படி தான் வந்து புதிய ஏற்பாடில் வந்து அப்டேட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் புதிய ஏற்பாடில் வந்து நம்ம போன வீடியோவில் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். போன வீடியோவில் நான் கூறியிருந்தேன், விசுவாசிகள் ஒவ்வொருத்தரும் ஆசாரியர்கள். அப்படின்னா நம்ம கொடுக்கறது வந்து யாருக்காக இருக்க வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் கஷ்டப்படுகிறவர்கள், திக்கற்றவர்கள், அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். கொடுக்கறது வந்து உடனே நீங்கள் ஆசாரியனுக்கு மட்டும்தான் கொடுக்கணுங்கிறது கிடையாது. அது உபதேசிக்கப்படுகிறவனுக்கு கொடுக்கணும். அவன் நீ எப்போ உபதேசிக்கப்படுகிறீர்களோ அப்பொழுது கொடுக்க வேண்டும். நீங்கள் அதுக்காண்டி 80 வயசு வரைக்கும் அந்த உபதேசிக்கப்படுகிறவனுக்கு அடிமையாக இருக்கணும், அவன் இருந்தே அவனுக்கு கொடுக்கணுங்கிறது வேதம் கூறவில்லை. அதைத்தான் புதிய ஏற்பாடில் கூறுகிறார், அன்பு நியாயப்பிரமாணத்தில் நிறைவேறுதலாக இருக்கிறது. அன்பு தான், அன்பின் வழியாக தான் நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து செய்யணும். அதுதான் வந்து கிறிஸ்துவின் பிரமாணம். அதை இப்போ நம்ம வந்து அந்த தசமபாகங்கிற அந்த கட்டளை நம்ம மீறுறோமா? நம்ம எல்லாத்தையுமே கொடுக்கும், அப்புறம் நம்ம இங்கே வந்து மீறவில்லை. அப்புறம் அந்த தசமபாகம் கட்டளைங்களை நம்ம நிறைவேற்ற தான் செய்கிறோம். அதனால் இந்த புதிய உடன்படிக்கையை விட்டுவிட்டு பழைய உடன்படிக்கையை எவன் போதிக்கானோ அவன் எல்லாம் வந்து சபிக்கப்பட்டவன். ஏனென்றால் தசமபாகத்தை வந்து ஒருத்தன் வந்து கேட்கான் என்றால் அவன் 10ல் 1ன்னு கேட்கானா அவன் அன்பை மீறுறான். நிச்சயம் வேணா பார்த்துக்க, ஆனால் விபச்சாரம் மட்டும் பண்ணிடாதப்பா. அதே போல தான் நீ வந்து உன் சகோதரனெல்லாம் பகைச்சிக்கப்பா, ஆனால் கொலை மட்டும் நீ செய்யாமல் இருந்துக்கப்பா அப்படின்னு சொன்னவன் சபிக்கப்பட்டவன் தானே. அதே போல தான் நீ வந்து பரிசுத்தாவினோட ஏவுகிறபடி நீ குடுன்னு போதிக்கிறத விட்டுவிட்டு நீ 10ல் 1 மட்டும் நீ மாதம் கரெக்டாக எனக்கு கொடுத்துருப்பா அப்படின்னு கேட்குறவன் வந்து எவ்வளோ பெரியதான சபிக்கப்பட்டவன். இப்போது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும். இப்படிப்பட்ட தசமபாகம் கேட்கிறவர்கள் அத்தனை பேரும் சபிக்கப்பட்டவர்கள். அவர்கள் எல்லாரும் கிருபையிலிருந்து விழுந்து போனவர்கள். ஆகையால் இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும். நீங்கள் இவைகளை செஞ்சிட்டாலே போதும், அவைகளும் ஆட்டோமேட்டிக்காக செய்யப்பட்டு விட்டது. நீங்கள் இச்சையாக பார்க்காம இருந்தாலே போதும், இந்த இச்சைக்குள்ள வந்து விபச்சார பாவம் வந்து இருக்குது. நீங்கள் இச்சையாக பார்க்காம இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் விபச்சாரம் செய்ய மாட்டீங்க. நீங்கள் உங்கள் சகோதரனை பகைக்காமல் இருந்தாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கொலை செய்ய மாட்டீங்க. அப்படின்னா நம்ம இவைகளை செய்யும்போது அவைகளும் உள்ள அடங்கி இருக்கு. அதனால் இயேசு கிறிஸ்து ஏன் அவைகளும் விடாதிருக்க வேண்டுமே என்று ஏன் கூறினார் என்று இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும். ஏனென்றால் பரிசேயர்கள் மோசே பெரியவருங்கிற மனநிலையில் வந்தார். ஆனால் மோசையை உண்டு பண்ணவரை இந்த பரிசேயர் முன்பதாக உட்கார்ந்துருக்காங்கிறது இயேசு கிறிஸ்துக்கு தெரியாதா என்ன? அதனால் அவர்கள் மோசேங்கிற அந்த மனநிலையில் வருகிறதுனால் இயேசு கிறிஸ்து இவ்வாறாக கூறுகிறார், அவைகளும் விடாதிருக்க வேண்டுமே என்று. இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக வந்து புரிந்திருக்கும். அவர்களுடைய கோணத்திலே அவர்களுக்கு பதிலளிக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து கிளியராக தெரியும், இவைகளை செஞ்சிட்டேன்னா அவைகளை ஆட்டோமேட்டிக்காக செய்யப்படும் என்று. ஏனென்றால் அதற்கு முந்தின அதிகாரத்திலேயே ஒரு சம்பவம் நடக்குது பாருங்கள். போதகரே, நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று வந்து கேட்டான். உடனே இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும்
உன் முழு மனதுடன் அன்பு கூறுவாயாக அப்படின்னு கூறிட்டு அதுக்கு அடுத்த வசனத்தில் இதுக்கு ஒப்பாக இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதேன்னு சொல்கிறாரு. அப்படின்னா அன்பு தான் பிரதானம்னு இங்கே முடிக்கிறார். அதுக்கு அடுத்த வசனத்தில் பாருங்கள், மத்தேயு 22:40. இதுதான் ரொம்ப முக்கியமான வசனம் விசுவாசிகளே. இங்கே பாருங்கள், இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். அப்படின்னா அன்பு தான், அன்புக்குள்ளே தான் எல்லாமே அடங்கியிருக்குங்கிறத கடவுள் முடிக்கிறார். உன்ட்ட அன்பு இருந்தால் நீ இச்சையாக பார்க்க மாட்டேன், உன்ட்ட அன்பு இருந்தால் நீ சகோதரனை பகைக்க மாட்டேன், உன்ட்ட அன்பு இருந்தால் நீ கொலை செய்ய மாட்டேன், உன்ட்ட அன்பு இருந்தால் நீ விபச்சாரம் செய்ய மாட்டேன், உன்ட்ட அன்பு இருந்துச்சுன்னா உன்ட்ட எல்லாமே நடந்துடும். அப்படின்னா எல்லா கற்பனைகளையும் எல்லா கமாண்ட்மெண்ட்டையும் ஒரே கமாண்ட்மெண்ட்டில் கொண்டு அடக்குகிறார். அதான் அன்புன்னு சொல்லி முடிக்கிறார். தான் இயேசு கிறிஸ்து காலத்துக்கு அப்புறம் பவுல் அப்டேட் பண்ணுறாரு. பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் அப்டேட் பண்ணுறாரு. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, அதனால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. ஒரே கமாண்ட்மெண்ட்டுக்கு முடிச்சிட்டாரா? இதுதான் சத்தியம். அதனால் உண்மையான உங்களை மேலே அன்பு இருக்கிறவன் உங்கள்கிட்ட 10ல் 1 கொடுன்னு கேட்க மாட்டான். இந்த உண்மையான அன்பு உங்கள் மேலே இல்லாதவன் தான் 10ல் 1 கொடு 10ல் 1 கொடுன்னு கேட்பான். 10ல் 1ன்னு கேட்டாலே அவனுக்கு உங்கள் மீது உண்மையான அன்பு கிடையாது, அவனுக்கு பணத்தின் மீது தான் அன்பு இருக்குது. அதாவது இப்படிப்பட்டவர்களை விட்டு விசுவாசிகளை நீங்கள் விலக வேண்டும். நானும் ஏன் எச்சரிக்கிறேன் என்றால், இவர்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும்ங்கிற அன்பு நிமித்தம் தான் வருகின்ற எச்சரிக்கை தான். அந்த அன்பு சகலத்தையும் தாங்கும் அன்பு நிமித்தமாக தாங்க நாங்கள் இவரை உங்களை எச்சரிக்கிறோம். என்ன அன்பையா அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா வேத வசனம் கூறுகிறது, ஜீவனுடைய தேவனுடைய கைகளில் விழுவது பயங்கரமாக இருக்கும் என்று வசனம் கூறுகிறது. அந்த பயங்கரத்துக்குள்ளே போய் இவங்க எல்லாரும் மாட்டி விடக்கூடாதுங்கிற அவர்கள் மீது உள்ள அன்பில் தான் இந்த எச்சரிப்பு அந்த 2 பேர் பேசினவர்களுக்கும் வருது, மோகன் சுவாசத்துக்கு வருது, பால் தினகரனுக்கு வருது. அதைத்தான் பவுல் கலாத்தியருக்கு 2:19 எழுதுகிறார். தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேன் அப்படிங்கிறார். இந்த அன்புக்கு நான் மரித்து விட்டேன் என்று கூறுகிறார். அப்படி எதுக்கு மரித்தார்னா, அவர் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் பட்ட பாடுகள், அவரை தெருவில் அடித்து இழுத்து கொண்டு போனார்கள், அவர்கள் சிலுவையில் அவரை அடித்து அவர் இரத்தம் வெளியே வந்தது. இவ்வளவாய் நம்ம இடத்தில் அவர் அன்பு கூர்ந்தார் அல்லவா, அந்த அன்பினால் நான் நியாயப்பிரமாணத்திற்கு மரித்து விட்டேன் அப்படிங்கிறார். அதைத்தான் ரோமன்ஸில் கூறுகிறார், அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. ஆமென். ஆதலால் விசுவாசிகளை ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஊழியக்காரனோ ஒரு ஆசாரியானோ உங்கள்கிட்ட காணிக்கை கேட்கானாலே அவன் கிருபை நின்று விழுந்து போயிட்டான். ஏன்னா அவனுக்குள் கிறிஸ்து இருக்கிறார், கிறிஸ்து தான் அவனை வழி நடத்துகிறார். அப்படி என்றால் அவன் கிறிஸ்துவின் இடத்தில் தான் கேட்க வேண்டும். அவன் போய் எந்த ஒரு மனிதர்கள்ட்டையும் கேட்கவே கூடாது. அப்படி ஒருத்தன் கேட்டுட்டாலே அவன் கிருபையிலிருந்து விழுந்து போனவன். வேதம் திட்டமும் தெளிவுமாக நமக்கு கூறுகிறது. அதனால் ஏதாவது யூடியூப் வீடியோலையும் இல்லை மற்ற ஏதாவது வீடியோலையும் வேணால் ஜிபே, ஃபோன்பே, அந்த பே, அக்கௌண்ட் நம்பர்னு வேணாவது போட்டிருந்தால் அவன் எல்லாம் விழுந்து போனவன், அவன் எல்லாம் சபிக்கப்பட்டவன்.